இந்த சட்னி சுண்டைக்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு துளி கூட கசப்பே இருக்காதுங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கங்க. அப்படி இடிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கங்க. மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. நீங்கள் கல்லில் இடிக்கிறதா இருந்தால் சுண்டைக்காய் வந்து நல்லா 3/4 நல்லா உடையிற அளவுக்கு நல்லா நொறுக்கி இடிச்சுக்கங்க. இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து கூட இதோட வறுத்துக்கலாங்க. அது வந்து சட்னி இன்னும் நிறையா வேணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ இது கூடவே 15 சின்ன வெங்காயம் 4 பூண்டு பல் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து நிறம் மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதே மாதிரி எண்ணெயும் நிறையா ஊற்றி வதக்க வேண்டியதில்லை. 1 ஸ்பூன் எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. நான் சின்ன டீஸ்பூனில் எடுத்திருக்கேன். பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சட்னியில் ஜீரகம் சேர்த்து அரைக்கிறப்ப அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டைஜஷனுக்கும் நல்லது. இது கூடவே 1 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இதெல்லாம் வதக்கிறப்ப ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தாங்க கருகாமல் நல்லா வரும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்து வதக்கிடலாம். இதை வதக்கிறப்பவே இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கங்க. ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கறனால புளிப்பாக இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பவே 2 கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க. நம்ம தேங்காய், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிறப்ப அந்த சுண்டைக்காயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி துவையல் மாதிரி தான் இருக்குமே தவிர கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. சுண்டைக்காய் வந்து பிஞ்சு சுண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. பிஞ்சு சுண்டைக்காய் கசப்பு இருக்காதுங்க. சுண்டைக்காய் வயிற்றில் இருக்க பூச்சிகளை எல்லாம் கொல்லும். கசப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது இப்படியே கெட்டியாக எடுத்து வச்சு சாதத்துக்கு துவையல் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாங்க. இதை தாளித்து கொட்டினீங்கன்னா இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பும் தாளித்து இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.